பேர் கணேஷ். நான் வந்து ஒரு 30 வருஷமா ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஆஃப் ராஜ வைத்தியர்கள். என்னுடைய தாத்தாவுடைய கொள்ளு தாத்தா ஒரு பெரிய ராஜ வைத்தியராக இருந்தார். சர்ஃபோஜி மகாராஜாவோட கோர்ட் ஃபிசிஷியனாக இருந்தார். அந்த காலத்தில் அவங்க வந்து அர்தானின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5th ஜெனரேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸில் நான் வந்து நாடி பரீட்சை என்கக்கூடிய நாடி பரீட்சையை யூஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுறோம். இந்த நாடி முறைங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிராண சக்தியை கரெக்டாக அளந்து உடம்புல இருக்கக்கூடிய 3 தோஷங்கள், 7 தாதுக்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் இந்த நாடி பரீட்சை. இதன் மூலமாக உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நோய்களை கண்டறிந்து அதற்கு ஏற்ற தகுந்த சிகிச்சை நம்ம கொடுக்குறோம். Doctor, for our viewers, can you give any home remedy for perennial or chronic gastric issues, doctor? எஸ், கேஸ்ட்ரைட்டிஸ்ங்கிறத பொறுத்தவரையில் சார், மெயினாக அது வந்து பித்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தொந்தரவு. இதுலேயும் நாங்கள் ஃபஸ்ட்டு டயட்டை மகா ஆகாரா சொல்கிறோம். மகா ஆகாரா டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே பாதி கேஸ்ட்ரைட்டிஸ் சரியாயிடும். அதுவும் போகலை அப்படின்னா வெறும் வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, வெந்தயத்தை 3 வேளை காலம்பரை, மத்தியானம், இரவு உணவுக்கு முன்பு 2 டீஸ்பூன் வெந்தயம் அப்படியே எடுத்து மோரில் வாயில் போட்டு குடிச்சிடணும். ஊற வைக்கணுமா? அதெல்லாம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம், அப்படியே வாயில் போட்டு அப்படியே தண்ணி குடிச்சிடணும். ஓகே ஓகே. ஸோ அது இது ஒன்று பண்ணாவே மேக்ஸிமம் ப்ராப்ளம் பண்ணீங்கனாலே கேஸ்ட்ரைட்டிஸ் கம்மியாயிடும். ரெண்டாவது, உணவு பழக்கத்தில் நீங்கள் அதிகமான இந்த மாவுச்சத்துள்ள பொருட்களை சாப்பிடக்கூடாது. மாவுச்சத்துள்ள பொருட்கள் ஜாஸ்தியாக சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸே வருது. பித்தம் ஜாஸ்தியாக சுரக்கிறதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட்ஸ் தானே. ஸோ நெய், வெண்ணெய், பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். ஓகே, இதை சாப்பிட்டு இந்த வெந்தயம் சாப்பிட்டீங்கனாலே கேஸ்ட்ரைட்டிஸ் சரியாயிடும். தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் த அட்வைஸ். தேங்க்யூ. ஸோ இதை பற்றின இந்த நம்ம செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றியோ இல்லாட்டி மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டி என்னுடைய கிளினிக் ஆயு வெல்னஸ் கிளினிக் 103 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், எல்டாம் ஸ்கொயர், 167 எல்டாம்ஸ் ரோட், ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கிளினிக்கு வந்து நீங்கள் என்ன கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்டேஷன் பண்ணுவதற்கு முன்பாக தயவு செஞ்சு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. மிக்க நன்றி.